அதுல 100 ரூபாய் காணிக்கு வைக்கணும். அது ஏத்துக்காது. தாயே கண்களை நன்றாக முட்டுப்பார். நீ சூத்திர குத்தமானாயம் இந்த உலகம் எல்லாம் பார்வை, இந்த உச்சி எல்லாம் பார்வை, இந்த ரேகம் எல்லாம் பார்வை. இங்க வந்திருக்கிறாயே யாரு நாடி? நான் யார் தெரியுமா? இந்த தீர்த்தமலை கொண்டு யாரு வரக்கூடிய இந்த தீர்த்தமலை கொண்டு யாரு வரக்கூடிய 100 சிரம் 200 கரம் படைத்த என்னுடைய பெயர் மகரவதனா சூரன். எதற்காக வந்திருக்கிறாய்? உன்னை தேடி உன்னை நாடி உன்னை வரவேற்க பணிதாயா பணிதாயா தாயே இங்க அமரா தாயே தாயே என்ன வார்த்தை? ஒரு
ஏய் மாதப்பா கூப்பிடுறா. ப்ளீஸ் அவங்க தான் இதை பண்றாங்க. என்ன சொல்றாங்க? நல்லா சொல்றாங்களா கெட்ட சொல்றாங்களா? காது செருக்கு போச்சு. என் பாத மாலை கொடி செய்த சந்தோஷம். என்ன தலை மூணாச்சு சத்தியத்தை கேட்கின்றாய். காரணம் இல்லாமல் ஒரு தெய்வத்திடத்தில் வந்து ஒரு தெய்வத்தை பழிப்பவர்களும் ஒரு தெய்வத்தை நகைப்பவர்களும் சரியா? ஒரு மனிதை ஈழாதமா பேசுவதும் கேவலப்படுத்தி சிரிப்பதும் அதெல்லாம் அவங்க தலையிலேயே நேரும். சரியா? தெய்வத்தை பழிப்பவர்கள் என்றும் நீண்டு வாழ்ந்தது கிடையாது. சரியா? வேஷம் போட்டு வந்தாங்க, நாடகம் ஆடினாங்க அப்படின்ற மாதிரி வந்து கம்பெனி இது பண்ணி என்னமோ பூசுல அடிச்சுன்னு ஏன்னாவும் கிடாயத்துக்கு நாடகம் கொடுத்துரு சாமி அர்த்தம் சத்தியத்தை கேட்டு இருக்கிறாய். சத்தியம் செய்து தந்தேனே எந்த வரத்தை கேட்டாலும் இல்லை என்று சொல்வது கிடையாது. என் ஆலயத்தின் முன்பதாக வந்து என்னிடத்தி தெய்வம் என்று பாராமல் சத்தியத்தை கேட்டிருக்கிறாயே. ஒரு தெய்வத்துக்கு கட்டையா சத்தி வாங்கிட்டியா? சத்தி வாங்கிட்டீங்க. அந்த தெய்வமே எனக்கு அடக்கம்பா. என்ன வேண்டும் மக்கள்?
தேவாராலம் மூவாராலம் கருத்தாலையும் என் உயிராகப்பட்ட போகக்கூடாது அப்படி என்று ஒரு வரம். இரண்டாவதாக இந்த நாட்டை இந்த தீர்த்தகிரி கோட்டையில ஒருவனே ஆண்டு கொண்டிருக்கு. அதனால எனக்கு ஆயுள் காலம் 100 ஆயுள் காலம் இருக்குது. எனக்கு ஒரு சிறனாகப்பட்டது 100 ஆயுள் காலம் வேண்டும். தேவர் மூவர், ஆமா, கிண்ணர் கிம்பர் சித்தியாவித்யார், ஆமா, அஸ்ததிக்கு பாலர்கள், ஆமா, மூவாதி மூவர்கள், மூவர்கள், அனைத்து பேரும் ஆமா, வந்து என்னை பணிய வேண்டும். ஆமா, யாவராலும் அழிவு கிடையாது. ஆமா, சரியா? சூளத்தாலையும் ஆமா, அம்பாலையும் 32 ஆயுதம், ஆயுதம். ஆமா, இதால யாருக்கும் அழிவு கிடையாது. எனக்கு அழிவு வரக்கூடாது. இப்படி வர வேண்டும். ஆமா, இந்த வரத்தை சரி பலியிட்டதே உண்டு. ஏன்டா ஐயா? பலி கேக்குறா போயாவ. ஆமா ஆமா, என்ன பொருள் இல்ல அவனை கொடுத்துறேன் நானு. என்ன பலி கேக்குற? அவங்க கேட்டேன் பொங்கல் வைப்பது, கோடி அறுப்பது, கோடான கோடிக்கணக்கான பக்தர்கள் அளிக்கின்றார்கள். அதுவும் எனக்கு வேண்டாம். என்னடா இது பலி கேட்டா? நான் கோழி பலி கோடி தரேன்னு சொன்னா அந்த பலி வேணான்றா இல்லையா? யார் என்ன பலி கேட்கும்? 6 கொடுத்துரு. ஏ மச்சான், கரெக்டா யோசனை சொன்னா. காலையில் கூட என்ன சரி அடி அறுபடி வேண்டாமாடா. ஆடு பலி எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதுவும் போதாது போதாது போதாது. தம்பி
ஏண்டா கோழி பலி கோழி தரேன்னா சரி ஆடு பலி 1000 1000 தரேன்னா இதை விட என்ன பலி வேணும்? ஜெயலட்சுமி கொடுத்துரு. அதேதான் ஜெயலட்சுமி இவன் கொடுத்தாரு. அவ்வளவு ஜெயலட்சுமி சரி ஆமா அவளவே கேட்கலாம். என்ன என்ன பலி வேணும் அவளே கேட்கலாம். அதோட பெருசா கொடுத்துடலாமா? அதோட பெருசா என்ன பெருசு? யானை. யானை. ஆமா ஏய் யானை அதோட பெருசா கொடுக்கலாம். டேய் ஓய் சிறுத்தை. புலத்தா அதோட திருத்தூர் வந்து எல்லாரும் கிளாஸ் பெயிண்ட் போயிட்டு போன வாரம் தெரியுமா? என்னது? சிறுத்தை. அப்படியா? அதோட பெருசா கொடுத்துடலாம். டேய் ஓய் சிங்கம் சிறுத்தை ஆமா, கரண்டி கரண்டியா? கரண்டி டேய் டேய் அதோட பெருசா கொடுக்கணும். கரடி ஆமா. அதோட பெருசு யானை. பெருசு யானை. யானை யானை அதோட பெருசு. அதோட பெருசா? ஆமா. இந்த ஒட்டகத்திலே காட்டுல முடியாது. அது முதல்ல பின்னாலும் அது அம்மாவுக்கு ஆகாது. அதை விட பெருசா கொடுக்கணும். சரி, இங்கே சொல்லு. சித்தெரும்பு. சித்தெரும்பா அந்த படி பெருசா? பெருசா? டேய் ஆ, அப்படி இருந்தாலும் இருந்தாலும் சரி ஆமா அம்மாவே கேட்கலாம். அம்மாவே கேளு. ஏம்மா, உனக்கு என்ன பலி வேணும்? இங்கே சொல்லு. என்ன பலி வேண்டுமா? ஆமா. அதை சொன்னதே உண்டானால் உடனடியாக அளிக்க வேண்டும். அப்படியே தரேன். அப்படியா? என்கிட்ட என்ன இல்ல, அனைத்து பொருள் இருக்குது. அட நல பலி வேண்டுமாடா? என்ன நிலப்பாடா? என்ன நிலப்பாடா? எப்பேற்பட்ட பலி வேண்டும் என்று கேட்டாயே? நரபலியா? நரபலி வேண்டும். வாயால் நகரம் மொத்த பேர் பணம் பலி. நான் கேட்டா நரபலி வேண்டும். ஏய், அது புரியுது. கீழே குனிய. இப்படி குனியா. இந்த பலியை ஏற்றுக்கலாம் தான் பார்த்தேன். இவன் பல்ல வேலைக்கு 16 வருஷம் ஆகுது. இவன் மூஞ்சா கழிவு 30 வருஷம் ஆகுது. ஆனா இவன் மெட்டிரான வந்து இவன் ஜானம் வச்சுக்கிறான். சேகன்றால கையில் பிடிச்சிருக்கான். கொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு அமைச்சிருக்கிறான். கூத்தியார் கூட வச்சிருக்கிறான். இவனுக்கு பாதி குஞ்சியா காண. இவனுக்கு இது ஏத்துக்காது. இவன் என்ன அல்லா புள்ளான்றான். இவன் கஷ்டமா இவன் தொடக்க நாட்டங்குது. இவன் குஞ்சு அறுத்திருக்கிறான். இவன் பழித்தால கிடையாது. என்ன பலி? கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. அமாவாசை கூட்டினாங்க. சரி போலாமா? இந்த பாரியா நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். ஆமா போலாமா? அந்த காளி போய் தன்னா தேடிய தாயே என்ன அந்த படி வேணாம் சொல்லிட்டேன். இது அப்படியே
விளக்கடா மாதிரிக்குது. ஆமா எப்படி இருக்குது? வரி ஆரம்பம் ஆகட்டும் ஆகட்டும். அது ஏழு பாட்டு தின்னு போட்டு என்னடா இப்பேற்பட்ட பலி யாருமே எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அருமையான பலி அப்படியே உடம்பு கல் மாதிரி. கண்ணே பாலகா, என்ன ஆலயத்தில் கொண்டு வந்து கெடா பலிதான் கெடாதான் வெட்டுவாங்க. இது என்னடா அள்ளி குத்தி கொண்டாந்து வெட்டு பாக்குறேன். ஏடா ஒத்த புடி காய் போய்க்குது இதுக்கு. அள்ளி குட்டின்னு என்ன குட்டி? குட்டி ஆமா அப்பே சொல்லக்கூடாது. நீங்க அப்பயே கேட்க கூடாது. சிக்கல் பூஜை சாமி கொண்டு ஆய் போயிருது. இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். டைம் எந்தனா டைம் 11 மணி. சரி நல்ல பலி வேணுமா? இதெல்லாம் கொடுத்தேன். சரி நல்ல பலி வேணும்னா நீயே சொல்லு. எப்பேற்பட்ட பலி கொடுக்க வேண்டும்? எப்பேற்பட்ட பலி? என்ன பலி கொடுக்க வேண்டும்? என்ன பலி? இது தெரியுமா? என்ன பலி? ஒரு தாயங்கத்தில் பிறந்த பலகனே கண்ணே பலகனே ஒரு நாட்டுக்கு ஒரே நாட்டுக்கு அரசியா இருக்க வேண்டும். ஒரே நாட்டுக்கு அரசியா? பெண்மணி சரி அவ கருவிலே ஒரே கருவிலே 100 மக்கள் 100 பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அது ஒரே கருவில இருக்க வேண்டும். என்ன பையா? ஒரே பிரசவம். என்ன பையா? ஒரே பிரசவத்துல ஒரே கருவில சரி 100 பேர் இருக்கணுமா? 100 பேரு. சரி அல்ல 1 2 பேருக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெயலட்சுமி கூடி இருக்கிறான். ஏண்டா பையா? ஏமா எத்தனை புள்ள கத்தியமா நீ? அந்த அம்மா 3 பிள்ளை பெத்துட்டே கால் பேருக்கே பால் கொடுத்து சப்பி தொட்டி போயிட்டு 100 பிள்ளை பேத்து யாரு வச்சுருவாங்க? ஒரே கருவில 100 பிள்ளையா? ஒரே ராஜாக்களா இருக்க வேண்டும், அரசரா இருக்க வேண்டும், ஒரே தாயகத்தில் பிறந்து அண்ணன் தம்பிகளா இருக்க வேண்டும். பேரரசர் சிற்றரசர் இவர்களை கொண்டு வந்து பலி உண்டானால் உனக்கு வரம் பலிக்கும் கிட்டும். அப்படி பலிக்காவிட்டால் என்ன சிரம் இருக்கிறது உனக்கு? 100 சிரம். கரமத்தில் இருக்குது 200. 100 ஒரு 100 200 எவ்வளவு ஆச்சு? 300. அந்த 100 போச்சுன்னா இந்த 300 பலி இட்டால் அந்த 100 பலி இல்லைன்னா அந்த 300 முன்னே தான் பலி வாங்குவேன். ஆமா. ஏ பையா 100 பேர். ராஜ பரம்பரை. ஆமா அவங்கள சரி நான் போய் இருக்கிறாங்க. சரி
போய் ஆமா நான் அவளை புடிச்சா ஒரு ஆள் புடிச்சாக்கா சரி ஒரு 10 பேரை புடிக்கிறேங்க அந்த 90 பேர் ஓடி ஓடி இருப்புடுங்க போய் அதற்கு கேட்கின்றாயா? ஆமா ஒருவரை பிடித்தால் மற்றொருவர் ஓடி விடுவார். 100 பேரை கொண்டு வந்து ஒருமிக்கதாக பலி ஊட்ட வேண்டும் என்று கேட்கின்றாயே, இதை எப்படி பிடிப்பது எனக்கு? ஒருவரை தானே நடா என் கரத்தில் இருக்குது பார். இந்த விசிறுவலையாகப்பட்டது அமைதியா இருக்கா கல்லு பேசிக்கிட்டுமா பலி கடை ஆட்டா எல்லா பலியும் கொடுத்த மகன்ட்டான் நரபலி கேக்குறான் அந்த நரபலியும் கொடுத்தாலும் அள்ளி குட்டி புள்ளி குட்டி அப்படின்னு சொல்லிட்டான். ஆட்டிலே ஒரு மீன் எப்படி பிடிப்பார்கள்? வீசி வலையை கூட்டத்தோட பிடிப்பார்கள், விசிறு வலை போடுவார்கள். அதுவும் போதாது என்றால் ஒரு புறா கூட்டமாகப்பட்டது தலையிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா அந்த வலையாகப்பட்டதை வீசி இந்த புறா கூட்டத்தை எப்படி பிடிக்கின்றார்கள்? விசிறு வலை போட்டு பிடிப்பார்கள். அதை போல போட்டு புறா கூட்டத்தை பிடிக்கும் பாவனை போல பிடித்து வர வேண்டும். இந்த வலையாகப்பட்டது தந்திருக்கிறேன் பத்திரம். 100 பேரை கொண்டு வந்து ஆலயத்தின் முன்பதாக அமைத்ததை உண்டானால் அப்ப வந்து காட்சி தரேன். போனோம் ஆத்தா சொன்ன மாதிரி ஆத்தா சொன்ன மாதிரி 100 பிள்ளை அங்க ஜெயலட்சுமி சொல்லிடு. ஜெயலட்சுமி மறுமொழி பார்த்தா ஜெயலட்சுமி மறுமொழி பார்த்தா அவதான் பெற்றுக்கிறார்கள் 100 கூட இங்க 9 பேருக்கு அவதான் 9 பேர். கபடி 8 பேருக்கு அவதான் லாஸ்ட். ஆச்சு 100 பிள்ளையா? 100 பிள்ளை கடைக்குட்டி. அடி ஜெயலட்சுமியா உங்க மலை பக்கம் உங்க மலை பக்கம் தோட்டு பண்ணுங்க. இவ்வளவு வேகமாக நீங்க எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நான் என் தாய்க்கு பலியிடுவதற்காக ஒரே கருவில் 100 ஆண் மக்கள் 100 ராஜாக்களை தேடி செல்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படி நீ சென்றால் அவர்கள் உன்னால் பிடிக்க முடியாது. நான் கானகத்தின் வழியாக வருகின்ற பொழுது அவர்கள் பாண்டவர்களை தேடி செல்லும் பொழுது களை படைந்து ஒரு ஆலமர தடியில் ஒரு வட்டப்பாறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேடி போன ஆளுகள் யார் அவர்கள்? 100 பேர் கேட்ட அவங்க துரியோதனாதிகள் கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதி 100 பேரும் வட்டப்பாறை மேல உறங்கிக் கொண்டு 100 பேரும் ஆமா ஒரே கருவில் பிறந்தவர். ஒரே கருவில் பிறந்தவர். அப்படி போடு. ஒரே கருவில 100 பேர் பிறந்திருக்கிறார்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? ஒரு பெருத்த ஆலமரம். நல்லா பேசு ஆலமரம். பெருத்த ஆலமரத்தடியில ஒரு வட்டப்பாறை உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அப்பப்பா ஓஹோ டேய் பையா ஐயா வராங்க.
நாரதன் சொல்லிக்கிறாரு பாண்டவர்கள் ஆமா கானகத்தை ஓட்டி வச்சுங்க சரி அதனால பாண்டவர் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லிட்டு துரியோதன முட்டாள் 100 பேரும் அடிக்கணும் வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தேடின்னு போய்க்கிறாங்க. ஆமா தேடின்னு போயிட்டு ஆமா கானகத்துல சரி ஆலமரத்தடியில படுத்து தூங்குறாங்களாம். ஓ அத்த பாரு மேல நீ எது சத்தம் போடாத. எனக்கு ஒரு விஷயம் என்ன 100 பேர் எனக்கு ஒரு நாளைக்கு அனுப்பிடுறியா? என்னத்துக்கு களப்பாட்டு போடணும் உரம் போடுறது சாணி போட்டு வந்துட்டோம். எருவாகட்டும். அப்பா ஆச்சரிய ஒரு அண்ணா இந்த மயிறு இவரை ஓய்ட்டு சும்மா உட்காந்து இருக்கிறாங்க. அப்படி குச்சி குச்சா பிடிக்கும் காய். கொத்து கொத்தா. ஆமாமா சரி அப்ப கானகத்துல இருக்கிறாங்க அவங்க. சரி அதனால போய் பார்க்கலாம். பார்க்கலாங்க. இப்ப போகணுமா? ஆமா வாரதாண்ட ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? அப்படியே வாரதாண்ட ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? கானகத்துக்கு போக வேண்டுமானால் ஒரு கொண்டாட்டி சொல்லிட்டு போ. ஏர் ஓட்டுறதா? இல்லைங்க கானகத்துக்கு செத்து போயிட்டா ஓ அப்படி சொல்றீங்களா? சொல்லிட்டு போனா வீட்டுக்காரர் வராரா இல்லையா தெரிஞ்சிருக்கு. ஐயா நான் கானகத்துக்கு போகின்ற போது அவங்கள பிடிக்க போவேன். ஆமா அவங்க பிடிக்கும் போது 100 பேர் இருக்கிறாங்க. ஆமா ஒத்தனே இருக்கிறா. நம்மள அடிச்சா ஒரே அடிச்சு குஞ்ச கட்டி செத்து போயிட்டாங்க. நெஞ்சு கட்டி செத்து போயிட்டானா ஆட்ட முடியாது அசக்க முடியாது. நான் போறேன் எல்லாத்தையும் போய் நேரத்துல அப்பா அப்போ என் மனைவி கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆமாங்க அப்பா அப்பா இப்ப பிடிக்கும் போது அவங்க கருத்தை நான் மாழுவணும். ஆமா என்னுடைய கருத்தை அவங்க மாழுவ தெரியாது தெரியாது. அதனால என் மனைவி அழைத்து அவளை கிட்ட வார்த்தை சொல்லிட்டு போனோம். சரிங்க அப்படியா? அந்த வரல சென்று என் மனைவி வசந்த சேனா இருப்பான். ரைட்டு வசந்த சேனா இருப்பான். ஆமா சீக்கிரம் கொண்டு போய் வேஜயம் அதே கிருஷ்ணமூர்த்தி 1 ராமசாமி 2 நரசிம்மன் 3 மாரியப்பன் 4 அதே கிருஷ்ணமூர்த்தி 1 அதே கதிரவன் கிருந்த கையால் கடவுளை துதான் பூக்கள் சுதியுடன் ஆடி பாடி துதான் தற்கள் எல்லாம் அதே மற்ற நாடு ஒப்பான நாடு நம்ம பாரதத்தை சிறந்த நாடு அற்புதமான நாடு நம்ம தமிழ்நாடு. அப்படி இருந்தாலும் இதே பெரியார் நகரை சேர்ந்த 6 பேர் அண்ணன் தம்பிகளை ஒன்று சேர்ந்து அதே கிருஷ்ணமூர்த்தி 1 ராமசாமி 2 நரசிம்மன் 3 மாரியப்பன் 4 சந்திரசேகர் 5 ஆமா இல்ல தப்பா எழுதிக்கிறேன் நல்லா கேக்குறேன். சத்யராஜ் 1 அதே ஹரிஷ் 1 சதீஷ் 1 தனுஷ் 1 மணிகண்டன் 1 கார்த்திக் 1 அனைவற்றை பேர் அண்ணன் தம்பியை சேர்ந்து நம் நாடகத்தை வாழ்த்தையும் போட்டியும் நமக்காக பணம் 100 ரூபாய் 50 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் கை கால் நோகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகம் வர வேண்டும். அதே மாரியம்மன் சாமி வேண்டிக் கொள்கிறோம். அதே மாரியம்மன் பக்கத்துடைய இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அவன் கொடுக்கூடிய பணமாகப்பட்டது நாடாமன்றத்திற்காக. அதே கனிகுளப்பட்டியை சேர்ந்த 6 பேர் அண்ணாவாகப்பட்டவர். அதே அர்ஜுன வாத்தியார் பணம் நாடகக்காரனா அர்ஜுன வாத்தியார் அண்ணாவாகப்பட்டவர். நம்ம இப்போ பல மேடைகளை பேரும் புகழம் அடைத்தவர். அதே அண்ணா பணம் கொடுத்திருக்கிறார். அதே பூமரி அக்கா அதே உன்னா பிறந்த ஒரு முறை பால் நான் கூட பிறந்த கூட்டு முறை பால் உண்ணி அக்கா என்னை விட்டு பிரிவதற்கு எண்ணம் வந்திருக்கு என்று சொல்லி அதே மனவேதனோட பணம் கொடுக்க அக்கா ஆவியாப்பட்ட அண்ணா வீட்டில் குடியாக இருந்து கஷ்டமாயிட்டு கொடுத்து வச்சு வேண்டும். அவர் கொடுக்கக்கூடிய பணமாகப்பட்டது நம் நாடாளுமன்றத்திற்காக. அப்படியே முடி
ஆனந்தால அறிவு வேண்டாம். பெண்ணானந்தாலே புத்தி வேணும். அதே குருகுப்பட்டியை சேர்ந்த மூக்கையும் ஒண்ணு கண்ணையம்மா குருகுப்பட்டியை சேர்ந்த கண்ணையும் ஒன்று மூக்கையும் ஒன்று வினோத்து சார்பாக மூவேரும் சேர்ந்து இந்த சாமி மேல பணத்தை கொடுத்து சாமி அவங்க வீட்டுல பங்கா இருக்க வேண்டும் சொல்லி சாமியை வேண்டிக் கொள்கிறோம். அவர் குடும்படி பணமாக பணத்தை நாடகம் பண்றதுக்காக முகத்தை பார்த்தா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலை போல் இருக்கிறது முகம். ஆனா முகத்துக்கும் நீ பாடிய வர்ற பாட்டுக்கும் சம்மதம் இல்லாம இருக்கிறது. யாரு கொஞ்சம் தயவு செஞ்சிருக்குமா? நாட்டியால தூரமா போய் கூட பேசுவாங்க. நாட்டியாவா சொல்லுவாங்க. நீச்சு சொல்லுவேன் என்ன பேசுவாங்க அவங்க ரோட்ல பேசாயிட்டு நம்ம அப்புறம் நாங்க பேசுறது ஒரு 4 பேருனா கேட்கணும். நாங்க ஏன் கஷ்டப்பட்டு கத்துறோம்னு சொல்லு. நாங்களாம் பல ஊர்ல ஆட்டாரோம். இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணல யாரும். அமைதியா இருந்தா அமைதியா இருப்பாங்க. சரி என்ன உங்க ஊர் அப்படி உன்னுடைய முகத்தை பார்த்தால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சிலை போல் தோற்றமளிக்கிறது. ஆனால் நீ பாடிக்கொண்டு வரக்கூடிய பாடலாகப்பட்டது ஒண்ணுமே புரிய. நீ யாரு? அப்படியா பாலகா? நான் மாறி மாறி வந்தனுக்கிறேன். மாறி மாறி வந்தனுக்கிறேன். அடிச்சுனா அப்படியே நேரா கண்ணில இருந்து எடுத்துப்படியா வண்டி எடுத்தினா நேரா ஒரே ரோடு. ஏன் மாறி மாறி வர? பைபாஸ் போட்டுக்கிறேன். பாலகா மாறி அந்த மாதிரி கிடையாது. நீ ஊர் மாதிரி பாத்துருப்ப. நீ குண்டி மாதிரி பாத்துருப்ப. நீ நொண்டி மாதிரி பாத்துருப்ப. நீ தேசத்தை மாதிரி பாத்துருப்ப. நீ ஜவுக்கு மாதிரி பாத்துருப்ப. நீ மகமாயும் பாத்துருப்ப. எல்லா மாதிரியும் பாத்துருக்கிறேன். ஆனா இத்தனை மாதிரி நீ என்ன மாதிரி? கூட்டு மாதிரி வந்து நிக்கிறேன். எப்படி அம்மா ஜெயலட்சுமி அம்மா? மாரியாக இருந்தா எனக்கு குறை இருக்கிறது. இருக்கிறது. ஆமா அத குறை சொல்லணும். இந்த குறைய அம்மனத்துல கேட்டா சொல்லி தீர்த்து வைக்குமா? வந்துக்கிறேன் உண்மையான செக் பண்ண பாக்குறேன். ஆமா அப்படி நீ செக் பண்ணா காணுக்கிற ஜெயலட்சுமி குறி சொல்லணும் சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். கமனுக்கிறத போய் குறி சொல்ல எப்படி அனுமதாச்சு? கமனுக்கிறத போய் குறி சொல்லி என்ன சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். உனக்கு நான் குறி சொல்ல வேண்டுமானால் நீ பம்படிச்சு நீ புடுக்கடிச்சு உடுக்கையா நீ உடுக்கடிச்சு நீ சாமி பாட்டு பாடி சாமி வர வைக்கணும். அப்படி சாமி வர வச்சா நீ கேட்கற குறிய கரெக்டா சொல்லுந்தா பாலகா. ஆண்டிமா
தேடி பார்த்து ஓட்ட கிடைக்கல. அம்மாவுக்கு குறி சொல்லணும்னா அம்மா கையில சொருகி வைக்கணும். அதான் தேடி ஓட்ட கிடைக்கல. அம்மாத்துல சொருகிற மாதிரி சுருக்கி வைக்கிற சாமிக்கு பயம் வராதா மலையாறாதா? ஏன் மலையாறதுக்கா? பையா 10,000 ரூபாய் கூட செலவு பண்ணி பம்படிச்சு பாட்டு பாடி கஷ்டப்பட்டு பாட்டு பாடினு சாமி வந்து செங்கடா கை வைக்கிறீங்க. ஆடி மாதம் பொம்பளைங்கெல்லாம் மாலை போட்டுக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் சவுண்டா தான் பேசு. ஆடி மாதம் பிறந்தா பொம்பளைங்கெல்லாம் மாலை போட்டுக்கிறாங்க. தை மாதம் ஆடி மாசம் என்னத்துக்கு போடுறாங்க மாலை? ஓம் சக்தி முருகருக்கு போறது இல்லையா? முருகருக்கும் போடுறாங்க. சரி அம்மனுக்கு மாலை போட்டுக்கிறாங்க. உனக்கு போடுறாங்க அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. அவங்களே தான் போட்டுக்கிறாங்க. சரி போறதுக்காக ஆமா மாலை போட்டுக்கணும். ஆமா அவங்க எல்லாம் குறிப்பு. ஜெயலட்சுமி இங்க பாரியா நீ மாலை போடுறது இல்லையா? அப்ப நீ அங்கேயே பாத்துங்க. எல்லாம் சொல்றீங்க பாருங்க. நட்சத்திரம் வந்துக்கிறாங்க. நம்ம அந்த தங்கராஜ் போட்டு விசாரம் கேட்கறோம். அது யாரோ ஒண்ணு அதெல்லாம் நெத்தில நீர் வச்சு பாத்துக்கிறாங்க. சரி சரி ஆமா பம்பகா அதாவது குரூப். ஆமா விமலா குரூப், அமலா குரூப், சரோஜா குரூப்னு சரி குரூப்பா சீட் கட்டி வச்சுட்டு ஆமா டூர் போறதுக்காக மாலை போட்டுக்கிறது. ஆமா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? செட் போடாது வந்துட்டான் பாரு. இப்படி இருந்தோம். ஆமா இவங்க என்ன பண்றாங்க? குரூப் எல்லாம் சேர்ந்து பம்பக்காரன் வச்சுக்கிறாங்க. டேய் தாயலி பம்பக்காரனை வச்சுக்கிறதல்ல பம்படிக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்ற ஓபிச்சு பூஜை. ஆமா பஜனை பாடுறது. அடுத்த வருஷம் யாரு பொம்னாட்டியில மாலை போட விட்டாலும் பண்ணிடுவாங்க. பம்பக்காரனை வச்சுக்கிறாங்க. இல்லம்மா பம்படிக்கிறதுக்கு பஜனை பாடுறதுக்கு அது தெளிவா சொல்றா. இப்படி சொல்லுமா? ஆமா பஜனை பாடுறதுக்கு பம்பக்காரன் வச்சுக்கிறாங்க. சரி ஒரு பொம்பளைக்கு சாமி வந்துச்சுன்னா சரி. ஆமா பூரா பொம்பளைக்கு சாமி வந்துடும். ஓஹோ இந்த அடிச்சு அடிச்சு இந்த காலு நோவு கை நோவு. சரி என்ன பண்ணு? ஆமா இந்த பாட்டியான ஒரு பாட்டி போய் ஒரு நடுத்தர் பொம்பளை பிடிச்சிட்டேன். என்ன பிடிச்ச மாதிரி அப்படி பிடிச்ச மாதிரி அங்க வந்து விட்டுக்குச்சு. சரி அதே நீ அவங்க பிடிச்சும் பாரு. ஆமா அந்த திருப்பிக்கிற இடத்துல ஒண்ணு மாட்டிச்சு கை. தாயலி இப்ப கை வச்சதுமே சாமி மலையே இருக்குச்சு. மலையே பாத்து பாரு. ஆமா நீலவர்ணன் தங்கையே அம்மையே நீ வந்திருப்பது உண்மையானால் எனக்கு குரல்லாம் நிறைய இருக்கு. நான் கேக்குற குறை கேக்குறியா? நீ நல்லா கும்பிட்டைக்காரரா கோமத்தா கோதி மகனே. குப்பசாமி மகனே. நீ நல்லா கும்பிட்டைக்காரரா குப்பசாமி மகனே. தாயே ஏண்டா நல்லா கும்பிட்டுக்காரராடி நல்லா ஒண்ணுதான் கும்பிடுறான் சாமி. கும்பிடுறானாக்கா என்னமோ அழகா 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டிருக்கிறேன். எத்தனை லட்சம்? 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கிறேன். சரி ஆனா அந்த வீட்டுல ஒரு நாள் நிம்மதியா தூங்க முடியல. ஏண்டா பேன் போடுறது காத்து வாட்டமா பண்ணி தூங்குறது? 15 லட்சம் கொடுத்து வீடு கட்டி 5000 ரூபாய் போய்த்தா இல்லையா உனக்கு? எல்லாமே போட்டிருக்கிறேன், ஃபேன் போட்டிருக்கிறேன். சரி நிம்மதியா தூங்க முடியல. ஏசி என்ன போடுறது? ஏசி அது கூட 7,000-8,000 ரூபாய் செலவு பண்ணி போட்டுக்கிறேன். சரி அப்புறம் ஏன்டா தூக்கம் வரல? ஏன் வயிறு தூக்க மாத்திரை என்ன தின்னுக்கிறது? ஓ சரி அதனால என்னுடைய வீட்டிலே ஆமா கவனி சத்தமாக படிந்து கொண்டிருக்கிறது. கவனி சத்தம் கேக்குது. இதனுடைய பலன் என்ன தாய் சொல்ல? பலன் என்ன கேக்குறியாடா பாலகா? ஆமா ஆமா என்னடா கேக்குற?
கபடி சத்தம் கேக்குது. இதனுடைய பலன் என்னன்னு கேக்குறேன். ஆமா. எந்த பக்கம் தான் கேக்குது? அம்மா கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கம் கபடி சத்தம் கேக்குது. இதனுடைய பலாபலன் என்னன்னு கேக்குறேன். ஆமா ஆமா. அழகா இந்த கிழக்கு பக்கம் கபடி சொன்னா, கிழக்கு பக்கம் கபடி சொன்னா அந்த கிளவியும் பாட்டியாகுவா. என்னடா எனக்கு போய் கொம்பி ஆகுவானா? எப்படியா மகனா நான் சொல்றது மெய்யுன்னா மெய்யுன்னு பொய்யுன்னா பொய்யுன்னு நான் கூட கூட பேசுறேன். கிளி பாட்டி தான் கொமரியாக மாட்டாங்க. அடுத்தது ஏண்டா மேற்கு பக்கம். இந்த மேற்கு பக்கம் கவலி சொன்னா, மேற்கு பக்கம் கவலி சொன்னா அந்த மேஞ்சாறு புலக்க போடும். ஏமா சாணி போடாதா? சாணி போடுங்க ஒண்ணுதானா? ஒண்ணுதானா? வடக்கு பக்கம். வடக்கு பக்கம் கவலி சத்து கேக்குது. அவனுடைய பலம் என்ன? அப்படியா? இந்த வடக்க பக்கம் கவலி சொன்னா, வடக்க பக்கம் கவலி சொன்னா அந்த மண்ணாட்டி யாகாச்சாகுவா. ஏண்டா 2024 இது. சரி இதை ரெண்டா பிரிச்சுட்டு எப்படி துணி தேய்க்கிறவங்க எல்லாம் ஏகாலிக்கும். ஏடா பேசு பின்னாடி துணி தேய்க்கிறவங்க எல்லாம் அயன் பண்றாங்க பாரு. சரி அவங்க எல்லாம் ஏகாலிங்க. ஆமா. துணி துவைக்கிறவங்க வந்தாரு. நீ நான் ஜாதி பிரிக்கிறவனா? தேவடியோ பையன் நான் சொல்றது மெய்யுன்னா மெய்யுன்னு மட்டும்தான் சொல்லணும். அடுத்தது தெற்கு பக்கம். இந்த தெற்கு பக்கம் கவலி சொன்னா, தெற்கு பக்கம் கவலி சொன்னா அந்த தேவடியா தாசி ஆகுவா. ஏண்டா சொன்ன ஏன்டா நாயை வச்சு பீ வார கூட கூட பேசினேன். அழகா நான் இப்படி எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். உன் வீட்டுல ஒரு 10 பவன் நகையும் ஒரு 10 லட்சம் ரூபாயும் இத காணாம போனது உண்மையா? நான் போகாத கோயில் இல்ல, குடுக்காத கேஸ் இல்ல, யாராவது ஸ்டேஷன் இல்ல. கண்டுபிடிக்கிறதுக்கு சரி யாரு எடுத்ததுன்னு கேக்குறியா? அழகா இந்த 10 பவன் நகையும் இந்த 10 லட்சம் ரூபாயும் யாரு எடுத்ததுன்னு கேக்குறியா? வைடா காணிக்கு 101 ரூபாய். எல்லாம் பரியமா இருக்கும். காணிக்கு வைடா 101 ரூபாய். அச்சா ஆறாம் கொடுக்குறா பரியாமாட்டா ஆயினப்போ பரியாட்டு ஆயினப்போ பரியாமாட்டா ஆயின அந்தாடா சாமி மலையார பாக்குது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா? பாரு மாறாதுடா மாறாது 1001 ரூபாய். ஏன் 1001 ரூபாய் நோட்டை நிறுத்தி 7 வருஷம் ஆச்சுடா. அது எங்கடா மாற போகுது? இந்த 10 பவன் நகையும் இந்த 10 லட்சம் ரூபாயும் யார் எடுத்ததுன்னு கேக்குறியா? நீ அம்மா அத கேட்டியா? என்னடா சொன்னா? ஏய் நீ ஒப்ப நான் கேட்டியா? என்னடா சொன்னாரு? நீ அண்ணன் தம்பிய கேட்டியாடா பாலாக்கா? உன் அண்ணன் தம்பிய கேட்டியாடா பாலகா? என்னடா சொன்னாங்க? மாமன் மச்சான கேட்டியா? அமைதியா பிளீஸ்னா. உன் அக்கத்து வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு கேட்டியாடா பாலகா? என்னடா சொன்னாங்க? யாரு எடுக்கலன்ட்டாங்க? நீ அம்மா போட்டி திறந்தியாடா பாலகா? மாமா போட்டியாவா? மாமா போட்டி சாவி உங்க அப்பா தான் இருக்குது. நீ புறா திறந்தா பாலகா? அந்த சாவி இல்ல, இரும்பு சாவி. மாமா போட்டி திறந்தியா? ஏன் அப்பனா திறக்க முடியறது இல்லையா? நீ திறந்து பழகிட்டு இருக்கிறியா? சரி திறந்தியா? சாட்டவா திறந்தியா? இந்துச்சா உங்க அப்பா பேர் அவ திறந்தியாடா பாலகா? இந்துச்சா கிடையாது.
உங்க அம்மா போட்டிலையும் கிடையாது, உங்க அப்பா பேர் அவளையும் கிடையாது, உங்க அண்ணன் தம்பி எடுக்கல, உங்க மாமா மச்சான் எடுக்கல, உங்க அக்கத்து வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு உள்ள ஒண்ணு தூக்கு கடி. அழகா உங்க அண்ணன் தம்பி எடுக்கல, யாரு எடுக்க? மாமா மச்சான் எடுக்கல, எடுக்கல. உங்க அக்கத்து வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு எடுக்கலடா பாலகா. யாரு மாத்து? யாரு எடுத்தா தெரியுமா? யாரு? திருப்பத்தூர் திடம் தூக்கின்னு போயிட்டான்டா. அம்மா சின்னதா யாரு? அந்த தேட யாருன்னு தெரிஞ்ச அவங்ககிட்ட நான் திரின்னு மாட்டினா நான் ஏன்டா ராத்திரிக்கால 1500 ரூபாய் காட்டா நிக்கிறேன். ஏம்மா அழகா ஏம்மா நான் இப்படி எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேனே. ஆமா உனக்கு டேய் 50 ரூபாய் எடுக்கும்போது 500 பிடிச்சிருவேன் வைரங்க. நீ கண்ணம் பண்ணிக்கிற எப்படி தெரியுது? அதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்ச வைரா. அழகா இப்படி எல்லாம் நான் சொல்ல வந்திருக்கிறேனே. உனக்கு கொண்டாட்டி இன்னைக்கு வர பயந்து 11 நாள் ஆச்சா? ஏண்டா உனக்கு கொண்டாட்டி பயந்து இன்னைக்கு வர 11 நாள் ஆச்சா? அவ எங்க பயந்தா தெரியுமா? மூத்தர தனித்தனியா பேராளா அவ எங்க பயந்துன்னு தெரியுமாடா பாலகா? பாலகா ஏன்னா பம்பக்கார காணிக்க திரடுறான். அழகா நான் இப்படி எல்லாம் சொல்ல வந்தேன்னு உனக்கு கொண்டாட்டி எங்க பயந்தா தெரியுமா? ஊர்ல ஆறுக்குதா 1-2 ஆறுல தண்ணி போறாரு இருக்குதா? அந்த ஆத்துல தண்ணி போகுதா? அழகா அந்த ஆத்துல தண்ணி போகுதா? அந்த போன நாய் வாத்த கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு நீ உனக்கு கொண்டாட்டியும் ஆத்துக்கு துணி துவைக்க போனீங்களா? உனக்கு கொண்டாட்டி துணி துவைக்கும் போது அந்த துணி துவைக்கிறது பக்கத்துல மணல் விட்ட சேர்த்து வச்சிருந்தாங்களா? கரெக்டா 1:30 மணிக்கு உனக்கு கொண்டாட்டி துணி துவைக்கும் போது நீ போய் மணல் மேல மூத்தரம் பேஞ்சியா? அப்ப நொர கப்பிசியா? பாலகா உனக்கு கொண்டாட்டி நிறைய பார்த்து பயந்துட்டாடா பாலகா. கொண்டாட்டி வேற எங்க பயந்தா தெரியுமாடா பாலகா? உங்க ஊர்ல கருப்பா பணமா இருந்து செய்யுதா? ஏய் நான் சொல்றது மட்டும் அந்த பனை மரத்துக்கு அடியில 4 பணமா இருந்துச்சா? போன ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு போயிட்டு அந்த வாழை மேல மூத்தரம் பேஞ்சா? பேஞ்சா அப்ப சல 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 சவுண்ட் வந்துச்சா? அந்த சவுண்டா பார்த்து பயந்துட்டா பாலகா. உனக்கு கொண்டாடி காயங்களா இருந்தா எனக்கு குஞ்சா இருக்குதுண்டா. உனக்கு குஞ்சு இல்லடா கோழி குஞ்சு. எத்தனை இருக்குது? நீ ஒரு குஞ்சு 2 குஞ்சு அறுக்க கூடாது. 1000 குஞ்சு வாங்கி வந்து. ஆமாடா அது பெரியவாக குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு இல்ல. 1000 கோழி குஞ்சு வாங்கி வந்து எனக்கு கோயில சுத்தி ஆச்சு உயிரோட விட்டுடணும். அறுக்க கூடாது. ஆச்ச உயிரோட விட்டேனா அத பண்ணே வச்சுன்னு பொழைச்சிக்கிறேன்டா. நான் இப்படி எல்லாம் சொல்ல வந்து டைம் ஆகுது. குருவை எதை மட்டும் எடுத்து கழித்து போயிடுறேன். குறி வச்சியா? தப்பா எடுத்தா கூட அம்மா எடுத்தா உண்மை. அது எப்படியா தப்பா எடுத்தா கூட உண்மை எப்படி? உட்காந்துக்கிறவங்க கேன பசங்களா இவங்க நேரம் உட்காந்து குறிக்கிறாங்க. நான் தப்பா எடுத்துக்கன்னு காய்கறி சுண்டி மேல தொப்ப மாட்டாங்க. அப்போ அதுக்காக நான் போய் சொல்றேன். நான் தப்பா எடுத்தத கூட ஆமா ஏமா மெய்தான் ஒத்துக்கணும். பாரு பாத்து போகும்போது
என்ன குறையம்மா என்ன தப்பு நடந்துச்சு? இந்த எடுக்க போகும்போது கூட்டத்துல பெரிய தவறு நடந்து போச்சுடா. இந்த கூட்டத்துல எந்த தப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுமா? என்ன தவறுன்னு கேட்டியா? யாரோ ஒரு கிளி பிரேக் போட்டு புட்டு விட்டானா? ஏன்னா யாருன்னு பாக்கணும்னா கூட்டத்துல எத்தனை கேள்வி விற்கிறாளோ அத்தனை கேள்வி வந்துட்டு ஒரு கேள்வியை கூட்டு வெளியே நிறுத்தி அவங்க ஒரு சூத்த முகந்து பாரு யாரு கார்த்தி வண்ணாதே கை நான் நினைச்சிருக்கிறது ஒண்ணுதான். சரி மூணு இடத்த கண்ணு நல்லா தெரியுதா உனக்கு? கண்ணு தெரியுதா? நான் நினைச்சிருக்கிறது மூணுத்துல ஒண்ணுதான். சரி நீ மூணு எடுத்துருக்கிறீ. நீ நினைச்சிருக்கிறது மூணுத்துல ஒண்ணு கீதா? ஆமா. அது ஒண்ணுதான் மட்டும் எடுத்துன்னு அந்த கீழே போயிட்டு இதே கல்வி கொள்ளப்பட்டிக்கு சேர்ந்த ஆறு உயிர் அண்ணா துரசாமி அண்ணா குடும்படி பலமாகப்பட்டது மகனாக விளங்க வரக்கூடிய தோழிலையான கட்டி தொடர்ந்தால நடப்பழகி மாறுலையான கட்டி மடிமேல நடப்பழகி பூமொழியாகப்பட்டவள் மகளாக இருந்து இறந்து இறைவன்பாதி சேர்ந்திருக்கிறான்னு சொல்லி மனவேதோட படத்தை கொடுத்து பாவத்தை தேர்ந்துமேன்னு சொல்லி சாமி மேல பணம் கொடுத்து சாமி அண்ணார் வீட்டுல பங்கு இருக்க வேண்டும் சொல்லி சாமியை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல 3 மகால் 7 மகால் பேருக்கு வந்து படுத்துருக்காங்க. ஏண்டி நீ ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு இந்த வழி எல்லாருக்கும் பொதுவு நானும் வந்தேன் நீ வந்த நானும் வந்தேன் ஏன் வாரம் வந்து போட்டு மாத்துக்கட்டு துணிலாம் மதான கண்டு ஓட்டு பூஜி யாரு ஏண்டி உனக்குதான் கடவுள் இந்த லாரி கொடுத்துருக்கிற கண்ணு உனக்குதான் யாருக்கான உலகத்துல எல்லாருக்கும் கண்ணு உள்ள பெருசுக்கும் மிஞ்சி போனா கொஞ்சம் பெருசாக மட்டும் சரி
என்னமா இவரே ஞாபகம் வர வரைக்கும் சொல்லியே அந்த கோழி பக்கனிஷா கொஞ்சம் பக்கனிஷா இவதான் மெச்சுக்கு முன்னால போனாலாம் மேல்மணி தாய்க்கு தரமான போனாலாம் ஜெயலட்சுமியா அசல போட்டலாம் பற்றி என் வயிற்று கொஞ்சம் 6 மாசத்தை குட்டி போடி காசு பார்ப்பு காரம் இல்ல மலையே பிடிக்க நேரம் இல்ல நாடு பண்ண முடியா நாடு பண்ண